students, welcome to online class with Ima. 9th Maths first chapter set language exercise 1.5 la fourth sum. Verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram. So using Venn diagrams na or coin vechi 3 இது 5 இது யூஸ் பண்ணிக்கோங்க because first one B intersection C இப்போ போடுற இருங்க A B C. ஓகே ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் சி போடலாம். ஓகே பி இன்டர்செக்ஷன் சினா என்ன, பியும் சியும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். இன்டர்செக்ட் ஆகிறது என்ன, பியும் சியும் சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகிறது இந்த பிளேஸ். இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. பியும் சியும் ஏ இருக்கக்கூடாது, பியும் சியும் இன்டர்செக்ட் ஆகிறப்போ இது. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சினா இந்த பிளேஸ் இங்கே இருக்கிறது இது அப்படியே போட்டுக்கோங்க, இந்த பிளேஸ் அப்படியே ஷேட் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்க மாதிரி அப்படியே ஷேட் பண்ணிவிட்டு ஏவை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. அதான் ஏ யூனியன், யூனியன்னா ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சி, இந்த பி இன்டர்செக்ஷன் சி பிளேஸை மட்டும் ஷேட் பண்ணிவிட்டு ஏயை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா ஏ வராமல் பியும் சியும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா என்னென்னா ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடலாம். ஓகே ஏ யூனியன் பினா ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஏ யூனியன் பி. ஓகே ஈஸி, இது ரொம்ப ஈஸி. ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணுறது தான் வந்து ஏ யூனியன் பி. இந்த ஃபிகர் வந்து ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சி. ஏ யூனியன் சினா பிகாஸ் இது தானே பண்ணணும் ஆர்ஹெச்எஸில். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பண்ணிட்டோம், ஏ யூனியன் பி ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் ஏ யூனியன் சினா ஏயும் சியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. ஏவும் சியும், இது ஏ இது பி இது சி. ஓகே ஏவும் சியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. தட் இஸ் வாட் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஃபுல்லாக ஷேட் ஆயிடுச்சா ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம என்ன ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணோம். தட் இஸ் வாட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன். இப்போ இது ஃபுல்லாக இதில் ரெண்டுத்துலையும் ஷேட் ஆகிருக்கு. ஓகேவா, பி இங்கே இல்லை, இங்கே சி. அப்போ என்ன பண்ணுங்கள், ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது, ரெண்டுத்துலேயுமே இருக்கிறது. ஓகே காமன்னா ரெண்டுத்துலேயும் இருக்குது, இது பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பிளேஸ் இங்கேயும் ஆகிருக்கு, இங்கேயும் ஆகிருக்குது. இங்கே இது வந்து இங்கே ஷேடாக இருக்குது, இங்கே ஆகலை. பி வந்து இங்கே ஷேடாக இருக்குது, இங்கே ஆகலை. ஸோ லீவ் இட். இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் வந்து இங்கேயும் ஆயிருக்கு, இந்த பிளேஸ்லேயும் ஆயிருக்கு இந்த பொசிஷன். ஓகேவா, இந்த பொசிஷன் இங்கேயும் ஆயிருக்கு, இங்கேயும் ஆயிருக்கு. ஸோ இந்த பொசிஷனை பண்ணிடுங்க. ஓகே இப்போ இந்த பொசிஷன் வந்து விட்டுருங்க, ஏன்னா இங்கே ஆகலை இங்கே ஆகிருக்கு, இந்த பொசிஷன் இங்கே ஆகலை இங்கே ஆகிருக்கு. ஸோ விட்டுருணும், ஏன்னா இன்டர்செக்ஷனாக வந்து காமனாக இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஷேடாக இருக்க பொசிஷன். இப்போ பாருங்கள் A union B intersection C LHS equal to RHS. A union B intersection A union C. இந்த ரெண்டு ஃபிகரும் சேமாக இருக்குது. therefore what, using Venn diagram verify பண்ண சொல்லியிருக்காங்க. therefore எடுத்து எழுதிக்கோங்க. therefore A union B intersection C equal to என்ன, A union B A union B. வேணால் டயக்ராம் எப்படி வச்சுக்கோங்க. இது 1, இது 2, இது வந்து 3, இது 4, இது 5. ஸோ ஃப்ரம் 2 and 5. ஓகே என்ன, இது எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ். அப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதும்போது ஃப்ரம் வாட் 2 and 5 என்ன, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு வாட், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஓகேவா, வெரிஃபை ஆகிடுச்சு. ஃப்ரம் 2 and 5 இதை எடுத்து எழுதிட்டு இப்படி வாங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஏ யூனியன்னா ஏ ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சி.
அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க போர்ஷன் என்னென்னா இங்கே ஏ ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கு, ஏ ஷேட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பிளேஸ் இதுலேயும் ஷேட் ஆகிருக்கு, இங்கேயும் ஷேட் ஆகிருக்கு. ஸோ ஷேட் பண்ணிடும். அப்புறம் டயக்ராம் பார்த்திங்கன்னா செகண்ட் டயக்ராமும் ஃபிஃப்த்து டயக்ராமும் சேமாக இருக்கும். Therefore A union B intersection C equal to A union B intersection A union C. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos please subscribe our channel.